நிறைமலர் குருந்த மேலிய சீர் ஆதியேடியே ஆதரித்தழைத்தால் அதிர்ந்துவே என்று அருளாயே. விளக்கினை ஏற்றி வெளியை கரிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கினை ஏற்றி வெளியை கரிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கம் விளக்குடையார்கள் விளக்கில் விளக்கும் விளக்கவர்தாமே. விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே. வெள்ளி அம்பலக்கூத்தனுடைய பொன்னார்ந்த திருவடிகளுக்கு சோடச உபச்சாரங்கள் என்று சொல்லக்கூடிய எழிலார்ந்த வழிபாடுகளும் அவன் நாள்தோறும் விரும்பி ஏற்கக்கூடிய பண்ணமைந்த பாடல்களால் அவனை பரவுவதாக இருக்கக்கூடிய பஜனை நிகழ்வும் மிகச் சிறப்பாக இப்பொழுது அடியார்களாலும் அன்பர்களாலும் நிறைவேற்றப்பட உள்ளது. அன்பு பெருமக்களே, அம்பலவான பெருமான் குடிகொள்ளுகின்ற தில்லை பெருங்கோயில் கண்டாலே நமக்கு முத்தியை தரக்கூடிய வல்லமை உடையது. அந்த கோவிலில் தரிசித்தால் முத்தி என்று நம்முடைய சான்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த தில்லை பெருங்கோவிலை நம்முடைய அப்பர் பெருமான் ஒரு வினா தொடுக்கிறார். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. தில்லை பெருங்கோவிலை தரிசித்தால் நமக்கு விண்ணுலகமாக இருக்கக்கூடிய பொன்னுலகம் கைவரப்படும். தில்லை அம்பலத்தை தரிசித்தால் அந்த பொன்னுலகத்தையும் விஞ்சி நிற்கக்கூடிய வீடு வேறு என்று சொல்லக்கூடிய பரமுத்தி நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை கேட்கிறார், எனக்கு வீடு வேறும் பொன்னுலகம் தரக்கூடிய ஆற்றல் உள்ள தில்லை அம்பலமே, எனக்கு மீண்டும் இந்த பூ உலகத்திலே பிறக்கும் வாய்ப்பினை தர வல்லாயோ? ஏன் அந்த வாய்ப்பு நமக்கு வேண்டும்? எல்லாம் வல்ல அம்பலக்கூத்தனை என்னுடைய அன்பால் நான் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அன்பால் வழிபாடு செய்வதை கண்டுகளிப்பதற்கு இந்த பூ உலகத்தை தவிர வேறு இடம் எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையிலே எனக்கு இன்னும் ஓர் பிறவியை இந்த இடத்திலே தரக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கிறதா என்று கேட்கின்றார். எனவே பூவாலும் நீராலும் புண்ணிய பூசையினாலும் எல்லாம் வல்ல அம்பலவான பெருமானுடைய பொன்னார்ந்த திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து அவனை பூசனை புரிவதே நாம் செய்த பிறவியினுடைய பயன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இந்த காட்சியை நான் நாள்தோறும் கண்டு கொண்டிருந்தால் எனக்கு மீண்டும் மீண்டும் மனித பிறவி வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அத்தகைய அற்புத காட்சியை கோவை கொண்டாடும் மார்கழி உற்சவம் நமக்கு தருகின்றது. இப்பொழுது எழிலார்ந்த நிலையிலே அருளார்ந்த கோலத்திலே நமக்கு அருள் வழங்குவதற்காக இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரி உடனாகி இருக்கக்கூடிய அம்பலவான பெருமானுடைய எழிலார்ந்த பூசனை திருநெறிய தெய்வ தமிழ் முறையிலே நடைபெறுகிறது. அன்பர்கள் கண்டுகளித்து இன்புறுமாறு வேண்டுகின்றோம். கவாய் எனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் ஆமையிருக்கை போற்றி, ஓம் மரபு இருக்கை போற்றி, ஓம் சிம்ம இருக்கை போற்றி, ஓம் யோக இருக்கை போற்றி, ஓம் தாமரை இருக்கை போற்றி, ஓம் சூரிய மண்டலம் போற்றி, ஓம் சந்திர மண்டலம் போற்றி, ஓம் அக்னி மண்டலம் போற்றி, ஓம் சக்தி மண்டலம் போற்றி போற்றி. ஓம் நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெல்லமே மேருவில் வீரா ஆரணி சடயம் அற்புத கூத்தா அம்பொன் செய்யம்படத்து அரசே ஏரணி
கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே ஓம் எழுந்தருள்க இருந்தருள்க நேர்ந்தருள்க இடையிடுதருள்க முப்பேரொளி கட்டருள்க திருச்சுற்று வளைத்தருள்க சிவசக்தி துடவை கண்டருள்க மீன் குறி கண்டருள்க மூவடை சூழ குறி கண்டருள்க தாமரை குறி கண்டருள்க பசுவின் பால்மடி குறி கண்டு அருள்கவே திருவடி நீர் அணைத்தருள்க கொவ்வை செவ்வாய் நினைத்தருள்க திருமுடி நீர் அணைத்து அருள்கவே தலம்பூவோடு மறந்தடியேன் தமிழோடு செய்பாடல் மறந்தடியேன் நலமையிலும் உன்னை மறந்தடியேன் உன்னாவும் எல்லாவில் மறந்தடியேன் இல்லக விளக்கது இருப்பது சொல்லக விளப்பது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காப்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அன்னம்பாளிக்கும் இல்லை சிக்கம்பா உள்ள பாடிக்கும் மேலில் பூமிசை என்னமாறு கண்டின் புற இன்னும் பாடிக்குமோ இப்பிறவியே கடித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோவில் சென்றேன் தெளித்து சுயம் ஊட்டி அமரர்கள் சூழிருப்பேன் அடித்து பெருஞ்செல்லமாக்கும் ஐயாரன் அடித்தளமே பராய் துறை மேவிய பரனே போற்றி ராப்பள்ளியே சிவனே போற்றி மாவாயிரத்திரளே போற்றி மலையாளே போற்றி போற்றி அற்புத கோலமீடி அருமலை திறத்தின் மேலாம் சிற்பரமாகும் திருச்சிற்றம்பலத்துவென்று பொறுப்புடன் நடந்துகின்ற பூங்கடல் போற்றி போற்றி சோதியே ஜோதியே சுடரே சூரொளி விளக்கே சுடுகுடல் பணமனை மணந்தை பாதியே பரணே பார்வை கொண்டிற்றாய் பங்கைய தைமாலையாய் நீதியே செல்வப் பெருந்துரை நிறைமலர் குழுந்தமே மேசி ஆதியே அடியே யாரை தலைத்தால் அதென்பதே என்றாயே ஆதியாய் அளவிலா அளவாகி சோதியாய் உணர்வாகி தோன்றிய பொருளாகி பேடியாய் ஏகமாகி பெண்ணுமாயாகி போதியாருக்கும் பிள்ளை பொருளடம் போற்றி போற்றி போதியாருக்கும் பிள்ளை பொருளடம் போற்றி 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 ஒளிவளர் விளக்கே உணர்விடா உண்டே உணர்வுக்குள் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கில் திறன்மணி குழுவே சித்தத்துள் தீட்டிக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கையே அம்பலமாடங்காக வெளிவள தெய்வ கூத்துரந்தாயே தொண்டனே விளங்குவா விளந்தே துதியே போதியே சுடரே சூரொளி விளக்கே சுடுகுடல் பணமனை மணந்தை பாதியே பரணே பால்மெல் கொள்கின்றாய் பங்கைய தைனுமானதியா நீதியே செல்வப் பெருந்துறையில் நிறைமலர் குருந்த மேவியசே ஆதியே அடியே நாதரித்தழைத்தால் அதென்றுவே என்றருளாயே குழலொளி யாதொளி கூத்தொளி ஏதொளி என்றும் குடாமருகி விளவொளி விண்ணளவும் சென்று விண்மீது திருவாரூரில் மணவிளையாருக்கு வழிவழியாராய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாரோடு கூடிய மாநின்றேன்
பல்லாண்டே 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 உருகுமே என்றும் இன்பம் பெருவியலினால் உள்ள மூல மன்றார் அடியார் வாழ்வுகள் என்ற எங்கும் நிலவை உலகளா இல்லை மன்றத்தில் ஆடி போற்றி எனக்கான மதுவானாய் போற்றி பேரொழியாகிய பெரியவர்களுடன் சீரொழியாகிய புகழ்நாயகி பாரொழியாகிய கண்ணியை புண்ணியம் பாரொழியாகி பரந்தே நின்றாரே எளிதான நிலையில் வீட்டிருக்கக்கூடிய அம்பலமான பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு கொடை விசிறி ஆகிய உபச்சாரங்கள் காண்பிக்கப்படுகின்றது. கண்காட்டும் முதலாம் கடற்காட்டும் கொடியானே மாசில் வீணையோ வீசும் ஊசு மன்னரை மூசு வந்ததை பொய்கையும் போன்றதே ஈசன்களை இணையடி நிழலே பூவின் கருதல புங்கு தாமரை ஆவினை கருதல மரணஞ்சானது கோவின் கருதல் கோட்டம் இல்லது நாவினை கருதல் நமச்சி வாயவே பண்ணிய உலகில் பைந்தவாவத்தை நசுமிந்தெடுப்பது நமச்சிவாயவே எந்த நிறங்களும் நிறதிகளும் ஆந்தளர்களும் அருமறை ஆரம் திங்கள் கருங்களும் நங்கள் கருங்களும் நமச்சிவாயவே சரமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிக நாடும் நல்கூவார்கள் உளமினராயும் குணத்திற்கேற்பு நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ள பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியோன் நமச்சிவாயவே நானறி நிச்சயோன் நமச்சிவாயவே நானன்று எட்டுமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே மூலயத்தை அர்ச்சனைக்கு இங்கே சொல்லிடலாமா அங்கே நீ வச்சிருந்தா மூலயத்தை அங்கே நிற்க வச்சிருந்தா பக்கத்துல நில்லுங்க. ஒவ்வொரு பூ போடும்போது சாமிக்கு ஒரு பூ ஆளவாயான் திருநீரே ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி உடைத்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இரவாய் போற்றி உன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவர் தொழும் தேவே போற்றி செண்டேர் எங்கும் பறந்தாய் போற்றி எளியனுக்கெல்லாம் போற்றி அல்லல் அழிய அளந்தேன் போற்றி திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி எழுத்தும் சொல்லானாய் போற்றி எந்திலேங்காய் இறைவா போற்றி தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகின்றாய் போற்றி மணியாய் நின்றாய்
போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நெடிய சுகொடு கண்ணே போற்றி நீல அகலமுடையாய் போற்றி முடியும் இகழி போற்றி அங்கொண்டு அறியாமின்றாய் போற்றி வன்பூற்றம் உடைத்தாய் போற்றி கோவிலாயின் சிந்தை கொண்டாய் போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இருந்தாய் போற்றி வேதம் உணர்ந்தாய் போற்றி தன்னை போற்றி இறைவிரலால் வைத்து வந்த ஈசா போற்றி கேட்டாய் போற்றி பண்டேயின் சிந்தை புகுந்தாய் போற்றி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சமன் முதலாம் பரசமயர் நீங்க சிறந்த சைவநெறி திருநீட்டினுடைய விளங்க நமது சேர்த்து முனைப்பார் சிறந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கடல் போற்றி போற்றி மாணிக்கவாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவகாம சுந்தரியுடன் அவர் அற்புத நடராஜ பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி ஏகத்துறையுடாய் போற்றி வாகை பெண்ணுருவாராய் போற்றி அருளார்ந்த உலகத்தில் எழிலார்ந்த நிலை வீட்டிருக்கக்கூடிய அம்பலமான பெருமானுடைய பொன்னார் திருவடியிலிருந்து 27 அருளாளர்கள் பாடியவருடைய தெய்வ திருமுறைகளிலிருந்து இப்பொழுது முறையாக 50 புராணங்கள் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. முதலாவதாக திருஞான சம்பந்த பெருமான் பாடியருடைய யாழ்முறை பதியம் பண் இப்பொழுது நடராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வ பூதகின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் பட சடை நெடு முடியதோர் புனல வேதமோடேழிசை பாடுவர் ஆழ்கடல் வெண்திரை இறை நூரை கரை பொருது விம்மி நின்று அயலே தாதவிழ் புன்னை தயங்கு தாதவிழ் புன்னை தயங்கு மலச்சிறை வண்டரை ஏழில் பொழில் கூயில் பயில் தருமபுரம் பதியே எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. எல்லாம் நடராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு மணிவாசக பெருமான் பாடியருடைய திருவம்பாவை பதியத்திலிருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. போற்றியருளுகனின் ஆதிகாம் பாதமல போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிவான் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். 9ஆம் திருமுறை முற்பகுதி திரு இசைப்பாவிலிருந்து ஒரு பாடல் இறைவனுடைய திருச்செடிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழுங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே
அழிவளருள்ளத்தே ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ குத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. சேந்தனார் பெருமான் பாடியருளிய திரு பல்லாண்டிலே ஒரு பாடல் இறைவனுடைய திருச்செவிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. மிண்டு மனத்தவர் போன்கள் மெய்யடியார் இறைந்து வம்மின் கொண்டும் குடி ஈசனார் காட்சேமன் குலாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லாதது ஒரு ஆனந்த வெள்ள பொருள் அண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. சேக்கிழார் பெருமான் பாடியருடைய பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல் எல்லாம் வல்ல தண்டமன் கூத்தனுடைய பொன்னார் திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. காண்டலும் தொழுது விழுந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்பினை உருக்க பூண்ட இம்புலனில் புலப்படா இன்பம் புணர்ந்து மெய்யுணர்வை பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்த பின் சைவ ஆண்டகையாருக்கு அடுத்த அந்நிலைமை விளைவை யார் அளவறிந்து உரைப்பார். முத்தமிழால் வைகாரையும் வாழ வைக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருகிரிநாத பெருமான் பாடியருடைய திருப்புகழிலே ஒரு புகழ் இறைவனுடைய திருச்செவிகளுக்கு புகழப்படுகின்றது. அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குவியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இபமா முகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமிபால ஜபமாலை தந்த சத்குருநாதா திருகாவினன்குடி பெருமாளே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ திருகாவினன்குடி பெருமாளே. மெய்கண்ட சாத்திரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஒளிகான திருமேனி உமிழ்தான மிக மேவு கழிகார வரும் யானை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் அலதூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருச்செவிகளுக்கு தெய்வப்புலவர் பாடியருளிய திருக்குறள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மலர்மிசை கேகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நெடுவாழ்வாயிலகத்திரளே போற்றி இலை மலைகானே போற்றி போற்றி. கூப்பிக் கொள்ளுங்கள், மனதார இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழும் பொருட்டு இறைவனுடைய திருச்செவிகளுக்கு உங்கள் சார்பாக நாங்கள் விண்ணப்பம் வைக்கின்றோம். நாங்கள் சொல்லுவதை நீங்கள் அப்படியே இறைவனை மனதார நினைத்துக் கொண்டு சொல்லுங்கள். இன்ப வடிவாகிய இறைவனே, அருள் வடிவாகிய இறைவியே, மாலை திங்கள் மது நிறைந்த நன்னாளாகிய இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல நேரத்தில் கோவை பகுதியிலே மிக சிறப்பாக மார்கழி திருவிழா 8வது ஆண்டாக உங்களுடைய அருளினால் நடைபெறுகின்றது. இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தினந்தோறும் இந்த வழிபாடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக அனைத்து வகையிலும் உதவி செய்த பெருமக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ தாங்கள் அருள் புரிய வேண்டுமாய்
வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பூ உலகிலே சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற வரையிலே கோவை மாநகரிலே சுந்தராபுரத்திலே செங்கப்ப கோனார் திருமண மண்டபத்திலே மார்கழி திருவிழாவானது நூற்றாண்டுகளை கடந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். எல்லாரும் நல்ல மனசுல வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை தினந்தோறும் 8வது ஆண்டாக மிக சிறப்பாக மார்கழி திருவிழா கோவை மக்கள் கொண்டாடக்கூடிய வகையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்காக உடலிருந்து உரிய பெருமக்கள், உருகுரல் கொடுத்த பெருமக்கள், ஆலோசனை வழங்கிய பெருமக்கள், உடல் உழைப்பணி நல்கிய பெருமக்கள், பொருள் கொடுத்தோர் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். பொது நலன் கருதி இப்பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பக்தியாலும் அறிவாலும் அறத்தாலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ச்சியாக இந்த விழாவை நடத்தி வரக்கூடிய கோவை மாநகரி திருவிழா கமிட்டியினர், விழா குழுவினர் நன்றாக வாழ வேண்டும். அவருடைய குடும்பம், அவர்கள் செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் வளர வேண்டும். இந்த வழிபாடுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் இறைவனுடைய அருளினால் மனவளம் உடல்வளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வினைவசத்தால் ஏதேனும் நமக்கு உடல் குறையோ அல்லது உள்ளக்குறையோ இருந்தால் இந்த உற்சவ பெருவிழாவிலே கலந்து கொண்டதன் பயனாக அவை இன்றோடு முழுமையாக நீங்க வேண்டும். நீ வரக்கூடிய காலம் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், கோவை மாநகரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும். நீ புதிதாக பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு எல்லா விதத்திலும் நலமாக இருக்க வேண்டும். ஐம்புலன்களையும் காக்க வேண்டும். ஐம்பூதமும் மக்களுக்கு, உயிர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று அனைவரும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நன்மையை பெருகே அருள்நெறியே வந்தணைந்த நல்லூரில் மண்ணெதிர் தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தான் சென்னிமிசையை பாட சூட்டினார் சிவபெருமான். சென்ற காலத்தின் பழுதிலாத்திரம், சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றே எழுந்து அருளப் பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருடையோம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனுமிந்து வென்றிகுள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பாம். சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த வகையிலே இந்த வழிபாடு இறைவனுடைய அருளால் நிறைவேறுகின்றது. அதனைத் தொடர்ந்து மிக சிறப்பாக சிவபெருமாட்டி அம்மையார் ஜோதி பார்த்தி அவர்களுடைய அருமையான பக்தி பஜனை அரங்கம் நடைபெற உள்ளது. இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் ஆட வைக்கக்கூடிய அம்மையார் அவர்களுடைய பக்தி பரவசம் தொடங்க உள்ளது. அம்மா அவர்களுடைய பஜனை நிறைவு பெற்றவுடன் அனைவரும் மேடைக்கு வந்து உங்களுடைய கரங்களால் நடராஜ பெருமானுக்கு பூவை இட்டு திருநீற்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மிக சிறப்பாக இங்கே அருளார்ந்த நிலையிலே அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இறுதி வரை இருந்து இந்த அனைத்து வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அவ்வாறே ஆகுக. வான்முகில் விழாது பெய்க, மடிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாதீர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க நரசவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி உலகம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அறந்தாகவே சூழ்க, வையகம் துயர் தீர்கவே.